கணவன் பிரிந்து போனதிலிருந்து ராகினி தனது தாயுடன் வசித்து வந்தாள். அவள் அழகானவள் என்று சொல்லித்தான் அவளை உருகி உருகி கட்டாயப்படுத்தி காதலிக்க வைத்தான் நிமலன். ஆனால் திருமணமாகி ஒரு வருடத்திலேயே அவளை விட்டு பிரிந்தும் சென்றிருந்தான். ஆரம்பத்தில் காதலிக்கும் எண்ணம் இல்லாமல் இருந்த ராகினியும் அவனின் தொல்லையால் ஏற்பட்ட அன்பு காதலாகி அவனில் உயிரையே வைத்திருக்கும் அளவிற்கு அவனை நேசிக்க தொடங்கியிருந்தாள். இப்படி சென்ற காதல் ஒரு கட்டத்தில் நிமலனின் வீட்டினரை எதிர்த்து திருமணம் செய்து கொண்டார்கள். நிமலனுடனான வாழ்க்கை ஆரம்பத்தில் நன்றாக இருந்தாலும் போக போக அவள் மேல் சந்தேகப்படத் தொடங்கினான் அவன். அவனோடு எங்கு சென்றாலும் ராகினியின் அழகை எல்லோரும் பாராட்டும் போதும் அவளின் அழகை சில உறவினர் ஆண்கள் இயல்பாக வர்ணிக்கும் போதும் நிமலனின் கருப்பு நிறத்தை சுட்டிக்காட்டி அவளோடு ஒப்பிட்டு பேசிய போது நிமலனின் கோபம் தலைக்கேறியிருந்தது. பொறுமையாக இருந்தவன் வீட்டிற்கு வந்தவுடன் அவளை கேள்வி கேட்டு அடித்து துன்புறுத்த தொடங்கினான். ஆரம்பத்தில் ஒரு அடியோடு தொடங்கிய பிரச்சனை போக போக அவளை அடித்து உதைத்து காயப்படுத்தும் அளவுக்கு சென்றது. இப்போதெல்லாம் ராகினியால் நிம்மதியாக தூங்க கூட முடியவில்லை. யாரோடும் பேசக்கூட இயலவில்லை. உறவினர் ஆண்கள் வீட்டிற்கு வந்தாலும் சந்தேகத்துடன் அவளை பார்க்க தொடங்கியிருந்தான் நிமலன். ஒரு கட்டத்தில் எந்த ஆண்களையும் வீட்டிற்கு வர வேண்டாம் என்று சொல்லும் அளவுக்கு அவள் மனதால் நொந்து போயிருந்தாள். அவளின் அழகு ஒரு புறம் நிமலனின் கண்ணை உறுத்தி எங்கே அவள் தன்னை விட்டு போய்விடுவாளோ என்று அவனாகவே சந்தேகத்தை ஏற்படுத்தி கொண்டு அவளை துன்புறுத்தி வந்த வேளையில் ஒரு நாள் அவளின் அழகினால் தான் நிம்மதியை இழக்கிறேன் என்று கூறி அவளின் முகத்தில் கொதிக்கும் எண்ணெயை ஊற்றிவிட்டு தப்பித்து ஓடி போயிருந்தான். அந்த வேளை சற்று திரும்பியதால் முகம் பாதி பகுதி எரிந்த நிலையில் துடித்து போன ராகினி வழியில் கத்தியவாறு அங்கும் இங்குமாக ஓடத் தொடங்கினாள். அதற்குள் அயலவர்கள் வந்து சேர்ந்து அவளை மருத்துவமனையில் அனுமதித்து இருந்தனர். அதன் பின்னர் காயங்கள் ஆறி தாயாரோடு வாழத் தொடங்கியிருந்தாள் ராகினி. பாதி எரிந்த முகத்துடன் பல மாதங்களாக வெளியிலேயே போகாமல் வீட்டிலேயே அடைபட்டு கிடந்தாள் ராகினி. ஒரு நாள் தாயாரும் இறந்து போக தனித்து போனாள் ராகினி. அவ்வப்போது அவளுக்கு காய்கறிகளை வாங்க வந்து கொடுத்து கொண்டிருந்த உறவினர் மற்றும் நண்பர்களை அவளோடு இணைத்து மறுபடியும் ஊர் மக்கள் பேச தொடங்கிய போது மனமுடைந்து போனாள் ராகினி. அந்த நிலையில்தான் இனி தானே தனது வேலைகளை செய்து கொள்ளலாம் என்று முடிவெடுத்துக் கொண்டு தலையில் முக்காடு ஒன்றை போட்டு தனது ஒரு பக்க முகத்தை மறைத்துக் கொண்ட ராகினி வேலை ஒன்றில் இணைந்து கொண்டதோடு வரும் வழியில் சமையலுக்கு தேவையான காய்கறிகளையும் வாங்கி வந்தாள். இந்த நிலையில்தான் ஒன்றுவிட்ட சகோதரனின் திருமணம் நடைபெற உள்ளதாக அவளிடம் சொல்லப்பட்ட நிலையில் தனக்கென ஒரு தங்கச் சங்கிலி வாங்கிக் கொள்ளலாம் என்று முடிவெடுத்துக் கொண்டு வேலை முடித்து வரும் வழியில் தங்க நகை கடைக்குள் நுழைந்தாள் ராகினி. அங்கு தனக்கு பிடித்த நகையை நீண்ட நேரமாக தேடியும் எதுவுமே அவளுக்கு பிடித்தது போல் இல்லாததால் அடுத்த கடைக்கு செல்லலாம் என முடிவெடுத்துக் கொண்டு அங்கிருந்து வெளியேறினாள் அவள். ராகினி கடைக்கு வெளியே வந்த போது அப்போது கடையில் இருந்து ஓடி வந்த ஒருவன் அவளின் முன் வந்து அவளை உள்ளே வந்து விட்டு செல்லுமாறு அழைத்த போது தனக்கு பிடித்த டிசைனில் நகை இருக்கிறது போல என்று எண்ணிக்கொண்டவாறு மறுபடியும் அதே கடைக்குள் நுழைந்தாள் ராகினி. ஆனால் அவள் உள்ளே சென்றதும் அவளை சுற்றி வளைத்து அங்கு வேலை செய்யும் பெண்கள் இருவர் அவளை பரிசோதனை செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். எதற்காக என்னை பரிசோதிக்க வேண்டும் என்று ராகினி கேட்டபோது தங்க நகை ஒன்றை காணவில்லை என்றும் அதனை அவள்தான் எடுத்திருப்பதாக அவர்கள் சொன்னபோது அதிர்ந்து போனாள் ராகினி. தான் எடுக்கவில்லை என்று அவள் எவ்வளவோ கூறியும் அவள்தான் முகத்தை மறைத்து இருப்பதாகவும் அவளில் தான் சந்தேகம் இருப்பதாக அங்கு இருப்பவர்களும் கூறிய போது அழுகையுடன் மறுத்தாள் ராகினி. கண்காணிப்பு கருவியின் உதவியுடன் பார்த்தால் உண்மை தெரியும் என்று ராகினி கூறிய போது அது முதலாளியின் அறையில் தான் உள்ளது. ஆனால் அவர் தற்போது இல்லாத காரணத்தினால் அதனை இப்போது பார்க்க முடியாது என்று அவர்கள் விளக்கம் கொடுத்த போது மறுபடியும் தான் எதனையும் திருடவில்லை என்று கண்ணீருடன் வாதிட்டாள் ராகினி. அப்போது அங்கு நகை வாங்க வந்திருந்த ஒரு பெண்ணும் இவள் எடுப்பதை தான் பார்த்ததாக சொல்ல ராகினியின் கைப்பையை பறித்து பரிசோதனை செய்தனர் அவர்கள். அதில் எதுவும் இல்லாததால் அவளை உள்ளே அழைத்து சென்ற இரு பெண்கள் அவளை நிர்வாணமாக்கி பரிசோதனை செய்தனர். அதற்கு முதலில் ராகினி எதிர்ப்பு தெரிவித்தாலும் தன்னை நிரூபிக்க அந்த ஒரு வழிதான் இருப்பதை உணர்ந்து அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாள். ஆனால் அந்த பெண்கள் பரிசோதனை என்ற பெயரில் அவளை தொட்டு சீண்டி சிரித்த போது மனம் வெறுத்து போனாள் ராகினி. பின்னர் அவள் வெளியில் வந்தபோது வெளியில் போகும்போது அவள் தங்க நகையை எரிந்து விட்டதாகவும் அதனை எடுத்து தருமாறும் அவர்கள் வற்புறுத்திய போது விரக்தியின் உச்சத்திற்கே சென்றாள் ராகினி. பின்னர் அவளை விடுவித்த போது அவளை திருடி என்ற பட்ட பெயர் சொல்லி அவர்கள் கலாய்த்தார்கள். எல்லாவற்றையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த ராகினி கண்ணீர் விட்டவாறு வீடு வந்து சேர்ந்தாள். அதே சமயம் கடைக்கு வந்திருந்த முதலாளியிடம் நடந்த சம்பவங்களை ஊழியர்கள் கூறிய போது உடனடியாக தனது அறைக்குள் சென்று பதிவு செய்யப்பட்ட கண்காணிப்பு கருவி பதிவுகளை ஆராய்ந்தார் அவர். அப்போது ராகினி தங்க நகைகளை திருடவில்லை என்பதையும் அவள் மேல் குற்றம் சாட்டிய அந்த பெண் ஒருத்தி தனது தலைக்கொண்டையில் தங்க சங்கிலியை ஒளித்து வைத்திருப்பதையும் அவதானித்தார் அவர். அதே நேரம்
ராகினியை தனது ஊழியர்கள் நடத்திய விதத்தையும் அவதானித்த அவர் அவளை கஷ்டப்படுத்தியதற்காக அவளிடம் நேரில் சென்று மன்னிப்பும் கேட்க வேண்டும் என்று முடிவெடுத்துக் கொண்டார். அவள் பட்ட துன்பத்துக்கும் தனது ஊழியர்கள் அவளை அவமானப்படுத்தியதற்கும் பிராயச்சித்தமாக அவளுக்கு ஒரு தங்க சங்கிலியை பரிசளிக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு கீழே வந்தார். அவர் கீழே வந்தவர் தனது ஊழியர்களிடம் தனது கோபத்தை காட்டி அவர்களை கண்டித்தார். தவறு செய்யாதவளை தண்டித்து திருடியவளை தப்பிக்க விட்டு விட்டதாக அவர்களை திட்டி தீர்த்தார். தனக்கு ராகினியை பற்றி ஏற்கனவே தெரியும் என்றும் பாதி எரிந்த முகத்தோடு அவள் பட்ட துயரங்களும் தெரியும் என்று கூறியவர் வாடிக்கையாளரிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு வகுப்பும் எடுத்தார். பின்னர் ஒரு தங்கச் சங்கிலியை எடுத்துக்கொண்டு ராகினியின் வீட்டை நோக்கி புறப்பட்டார். அவர் அதே சமயம் தனது அழகினால் சந்தேகப்பட்டு தனது முகத்தை அழகற்றவளாக்கி துன்பத்தை கணவன் தந்துவிட்டு போன நிலையில் இப்போது திருடி பட்டமும் தந்தது ராகினியை நிலைக்குலைய வைத்திருந்தது. ஏற்கனவே வாழவே பிடிக்காத நிலையில் இருந்த ராகினிக்கு இன்றைய சம்பவம் இனி வாழவே கூடாது என்ற முடிவை எடுக்க வைத்தது. எனது சாவுக்கு யாரும் பொறுப்பல்ல என்று எழுதி வைத்துவிட்டு தூக்கு மாட்டி இறந்து போயிருந்தாள் ராகினி. நகைக்கடை முதலாளி அவளின் வீட்டிற்கு வந்தபோது அவள் இந்த பொல்லாத உலகத்தை விட்டே நீங்கி இருந்தாள். ராகினியின் முடிவு தவறானதுதான் என்றாலும் அவள் அனுபவித்த வேதனை அவளுக்கு மட்டுமே தெரியும். அவள் இன்னும் வாழ்ந்திருக்கலாம் என்று நாம் சொல்லிக் கொண்டாலும் அவள் இந்த நிலைக்கு போக காரணமான காரணங்களில்தான் பிழை உள்ளது. ஒரு பெண் கணவன் இன்றி தனியே வாழ்வதென்பது முள்ளின் மேல் நடப்பது போன்றாகிவிட்டது. அதற்கு காரணம் எமது சமுதாயம். ஒரு பெண்ணை தனியே வாழ விடாமல் அவளின் கற்பை பரிசோதித்து பார்க்கவே சமுதாயம் விரும்புகின்றது. அவள் தான் விரும்பியபடி எதையும் சுதந்திரமாக செய்ய விடுவதில்லை. யாருடனும் பேசிடவும் அவளால் முடியவில்லை. ஒரு கணவன் இல்லாத பெண் அடங்கியே இருக்க வேண்டும் என்றே சமுதாயம் விரும்புகின்றது. அவளுக்கான விருப்பு வெறுப்புகளை அவளால் தீர்மானிக்க முடியாமல் புரணி கூறுகின்றது. இனியாவது அவர்களின் மனங்களை வேதனைப்படுத்தாமல் அவர்களின் மனதை விருத்தியுற செய்யாமல் அவர்களையும் அரவணைத்து செல்லுங்கள். அவர்களின் உணர்வுகளையும் மதியுங்கள். பெண்ணுக்கு பெண்தான் அதிகமான இடங்களில் எதிரியாக உள்ளாள். அதனை தயவு செய்து தவிர்க்கலாமே. ஒரு பெண் இரவு 12 மணியளவில் தன் காதலனை அவசரமாக பார்க்க வேண்டும் என்று அழைக்கிறாள். பதறிப்போன காதலன் வேகமாக வருகையில் அவனை பார்த்தவுடன் ஓடி வந்து கட்டி அணைத்து அழுகிறாள். என்னாச்சு, ஏன் அழுகிறாய் என்று கேட்க, நம் காதல் என் வீட்டிற்கு தெரிந்து விட்டது. விடிந்தால் எனக்கு ரகசிய திருமணம் செய்ய ஏற்பாடு நடக்கிறது. நீ இல்லை என்றால் நான் இறந்து விடுவேன். நாம் எங்காவது ஓடிவிடலாம் என்று சத்தமாக அழுகிறாள். காதலனோ வறுமையில் பிறந்தவன். நன்றாக யோசித்து பெண் வீட்டில் முறைப்படி பெண் கேட்பதுதான் சரி என்று அவளை அழைத்துக் கொண்டு சினிமா ஹீரோ போல அவள் வீட்டிற்கே சென்று விட்டான். இவள் அழுது கொண்டு வருவதை பார்த்தவர்கள் தங்கள் வீட்டு பெண்ணை இவன்தான் ஏதோ செய்திருக்கிறான் என்று தவறாக நினைத்து அவளின் சகோதரன் காதலனை சரமாரியாக தாக்குகிறான். முகமெல்லாம் ரத்தம் சொட்ட காதலனை பார்த்தவள், ஐயோ அடிக்காதீங்க, நாங்க எந்த தவறும் செய்யவில்லை, எங்களை வாழ விடுங்கள், அவன் பாவம், அம்மா, ஐயோ என்று அலறுகிறாள். இவள் அழுகுரல் யார் காதிலும் விழவில்லை. அடி பயங்கரமாக விழ காதலனின் ஒரு காலை அடித்தே உடைத்து விடுகின்றனர். வேகமாக வீட்டிற்குள் ஓடி ஒரு கத்தியை எடுத்து வந்து, அடே, இன்னொரு அடி அவன் மீது விழுந்தால் இங்கேயே நான் கழுத்தை அறுத்துக் கொள்வேன் என்கிறாள். என்னை மறந்து விடுடா, நீ எனக்கு வேண்டாம், போடா என்று மனம் நொந்து மண்டியிட்டு அழுகிறாள். மெதுவாக நகர்ந்து வந்த காதலன் சொல்கிறான், நீ அழாதம்மா, இப்போதுதான் எனக்கு வலிக்கிறது என்று மயங்கி போனான். அழுது அழுது காதலியும் அவன் மீது மயங்கி விடுகிறாள். தன்னுடைய முதல் காதல், அதாவது இவ்வளவு கதையையும் தன் மனைவியிடம் சொல்லி அழுகிறான் அந்த காதலன். கண் கசிந்தபடி, பிறகு என்னாச்சு என்கிறாள் அவனது மனைவி. என் மேல் போலீஸ் புகார் கொடுத்து 1 வருடம் சிறையில் இருந்தேன். சிறையிலிருந்து வந்த நான் என் நண்பனை பார்க்க சென்றேன். அப்போதுதான் தெரிந்தது என் நண்பனின் மனைவிதான் என் முதல் காதலி என்று. அதற்கு மேல் அவனால் சொல்ல முடியாமல் வானத்தை பார்த்து ஆ என்று அலறுகிறான். இப்போது அவன் மனைவிக்கு கணவன் மீது காதல் வந்தது. அவன் சட்டையை பிடித்து இழுத்து மார்போடு அணைத்துக் கொண்டு, அவள் போனால் போகட்டுமே, உங்களுக்கு நான் இருக்கிறேனே, உங்கள் மனதில் இவ்வளவு வலி இருக்கிறது, ஐயோ எப்படி தாங்கிக் கொண்டீர்கள், நான் உங்கள் மனைவி, உங்களுக்காக பிறந்தவள், இனி நான் உங்களை விட்டு ஒரு நொடி கூட பிரிய மாட்டேன், வாழ்ந்தால் ஒன்றாக வாழ்வோம், செத்தால் ஒன்றாக சாவோம் என்று அவன் முகத்தில் முத்தமலையாய் பொழிகிறாள். என் மனைவி என்னை புரிந்து கொண்டால் இதுவே போதுமடி என்று அவளை தூக்கி, அடியே ராட்சசி பொண்டாட்டி என்று சத்தமாக சிரித்துக் கொண்டே அழுகிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.